உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நவாப்கஞ்ச் ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நல்ல பரிச்சயமாக தெரிந்த முகமாக இருந்த ஒரு வெல் நோன் ரெஸ்பெக்டட் பொலிட்டீஷியன் தான் இந்த ரந்தீர் சிங். இந்த ரந்தீர் சிங்க்கு 40 வயது ஆகுது. இவருடைய குடும்பத்தார்கள் முகமது நகர் அப்படின்ற இடத்துல தான் வாழ்றாங்க. இவர் அந்த பகுதியில் அவருடைய அப்பாவான அபிலேஷ் யாதவ், அம்மாவான ராணி தேவி, மனைவியான பப்ளி யாதவ் மற்றும் ஒரு மகன், 2 மகள்கள் கூட ஒரு சிம்பிளான லைஃபா அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு வராரு. இவருக்குன்னு நிறைய விவசாய நிலம், கடைகள்லாம் இருக்கிறதுனால வருமான ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லாததுனால தன்னுடைய முழு நேரத்தையுமே அரசியல்ல தான் அவர் செலுத்துறாரு. அதே சமயம் 2015 நடந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன்லயுமே வின் பண்ணி மெம்பர் ஆயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல தன்னுடைய மனைவியை நிறுத்தி அவங்களையுமே வின் பண்ண வச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயதுல இருந்து பாலிடிக்ஸ் மேல ஆசை இருந்ததுனால அவருடைய அப்பா ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகி வந்த உடனே தன்னுடைய அப்பா கிட்ட நான் பாலிடிக்ஸ்ல ஈடுபட போறேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி பர்மிஷனோட தான் பாலிடிக்ஸ்குள்ளேயே அவர் என்ட்ரி ஆகிறாரு. ஆரம்பத்துல சமாஜ்வாதி கட்சியில தான் அவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 2 வருஷத்துல பிஜேபிக்கு மாறி அங்கிருந்து கட்சி சம்பந்தமான வேலைகள்லாம் அந்த ஏரியாவில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அடிக்கடி நேரடியாவே மக்களை போய் பார்க்கறது, அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்வு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிந்த நல்ல பரிச்சயமான ஒரு முகமா இந்த ரந்தீர் சிங்கோடைய முகம் மாற ஆரம்பிக்குது. இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற ரந்தீர் சிங்கோடைய லைஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த நவாப்கஞ்ச் பகுதி மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற மற்ற ஏரியாவுக்குமே போக ஆரம்பிக்கிறாங்க. கட்சியுடைய ஹெட் ஆபீஸ் இருக்கக்கூடிய லக்னோ நகருக்கும் போயிட்டு அங்கேயுமே எல்லார்கிட்டையும் பேசுறது, அவங்க கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுன்னு தன்னை ஒரு முழு நேர அரசியல்வாதியாவே ஈடுபடுத்திக்கிட்டு வராரு. இப்படி எங்க போனாலுமே 10-12 பேர் இவர் கூட போறது, நிறைய வாகனங்கள் கூட போறது அப்படின்னு நம்ம ஊர்ல இப்படி சின்ன சின்ன அரசியல்வாதிகள், பெரிய அரசியல்வாதிகள் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரந்தீர் சிங்கும் அந்த ஊர்ல பண்ணிக்கிட்டு வராரு. இப்படி இருந்த நேரத்துல தான் கட்சி சம்பந்தமா எங்கேயாவது வெளியூர் போறாரு, அப்படி இல்லைன்னா ஹெட் ஆபீஸுக்கு போறாரு அப்படின்னா போற வழியிலே இருக்கக்கூடிய துல்சிராம்பூர் என்ற பகுதியில இருக்கிற அவருடைய நண்பனுடைய வீடான டாக்டர் உதய் யாதவுடைய வீட்டுல தான் அவர் தங்குவாரு. இந்த உதய் யாதவ் அந்த வீட்டுல தன்னுடைய மனைவியான அஞ்சலி, 8 வயது மகன் மற்றும் அம்மா அப்பா கூட வாழ்ந்துகிட்டு வராரு. 2 பேருமே 10-15 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அடிக்கடி மீட்டிங் போட்டு பார்ட்டி அட்டன் பண்றது, சரக்கு அடிக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷமா இவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 ஃபேமிலியுமே சேர்ந்து தான் டூர் போவாங்க. இப்படி நல்ல பழக்கம் தான் இந்த 2 பேருக்குள்ளேயும் இருக்கு. எப்போதுமே காலை விடிந்ததுமே யாராவது மக்களை போய் சந்திக்கிறது, தன்னுடைய நண்பர்களை பார்க்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ரந்தீர் சிங்கோடைய வழக்கம். அப்படிதான் ஆகஸ்ட் 22, 2025 அன்னைக்குமே தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு காலை 8 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து தன்னுடைய கார் எடுத்துட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்போதுமே இரவு 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த அப்பா அம்மா இன்னும் மகன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு 9 மணி வாகல கால் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஃபுல் ரிங் ஆகுதே தவிர அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த அப்பா எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, ஒருவேளை மகன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா மகனுக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கொண்டே கொடுப்பாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கால் எடுக்காததுனால சரி கொஞ்சம் பிஸியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டு இருந்திருக்காரு. ஆனா நேரம் ஆக ஆக இரவு 11 மணியை கடந்து போகுது. அப்போயுமே இந்த ரந்தீர் சிங் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனால மறுபடியுமே அவங்க அப்பா கால் பண்ணி பார்க்கும்போது தான் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி கூட மகனுடைய முகம் ஏதோ ஒரு வாட்டமா இருந்துச்சு, ஏதோ சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஒர்க்கர்ஸ் கிட்ட கால் பண்ணி ரந்தீர் அங்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா யாருமே ரந்தீரை பார்க்கல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அப்பா பர்சனலா பல இடங்கள்ல போய் தேடி பார்க்கறாரு. ரந்தீருடைய ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டுல எல்லாம் தேடி பார்க்கறாங்க. ஆனா யாருடைய வீட்டுக்கும் அவர் வராததுனால இந்த அப்பா அம்மாவுக்கு பயங்கர சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ரந்தீருடைய மனைவி கான்பூர்ல அவங்க அப்பா அம்மா வீட்டு சொந்தக்காரங்கள்ல ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்திருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதுமே ஏதோ சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடுத்த நாள் கிளம்பி ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்து தன்னுடைய கணவரை பல்வேறு இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க. நண்பர்கள் கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, கட்சிக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்கறாங்க. ஆனா எங்க போனாரு அப்படின்ற எந்த ஒரு டீடைலுமே அந்த குடும்பத்தார்களுக்கு கிடைக்காமலே போகுது. இதனால வேற வழி இல்லாம இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற நவாப்கஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி நேத்து கிளம்பி போனாரு, இன்னும் ரிட்டர்ன் வீடு வந்து சேரல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. போலீஸ் ஆபீசருமே ஆரம்பத்துல இந்த கேஸை பெருசா எடுத்துக்காம அவர் ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறதுனால கண்டிப்பா எங்கேயாவது வெளியூர் போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஸியா இருக்கலாம், இவங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஆரம்பத்துல சரியா விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி சைட்ல இருந்து கட்சிக்காரங்க கிட்ட எல்லாம் இது சொல்லும்போது அவங்க மூலியமாவே போலீஸுக்கு பிரஷர் ஒன்னும் உருவாக்கி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது தான் இந்த ரந்தீர் சிங் காணாம போன 2வது நாளான ஆகஸ்ட் 24ஆம் தேதி அந்த ஊர்ல இருந்து 134 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சித்ராகோட் என்ற பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மர்மமான ஒரு போன் கால் அங்க வந்திருக்கு.
அந்த போன்ல பேசின சித்ரகோட் போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஒரு சாலை ஓர பக்கமா ஒரு வெள்ளை கலர் ஸ்கார்பியோ கார் வந்து நின்னுகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு பொலிட்டீஷியனை காணோம் அப்படின்னு நீங்க தகவல் கொடுத்திருந்தீங்க. அவர் வந்து வெள்ளை கலர் ஸ்கார்பியோ கார் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டதுனால நீங்க இதை வந்து நேரில் வந்து செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்படி அந்த இடத்துக்கு போன நவாப்கஞ்ச் போலீஸ் ஆபீசருக்கு அங்கேயுமே ஒரு பெரிய ஷாக்கிங் தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு ரந்தீர் சிங் அப்படி எங்க தான் போனாரு, என்னதான் ஆனாரு, எதனால 134 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய கார் நிப்பாட்டப்படணும், பக்கத்திலேயே அருகாமையிலே தான் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ரந்தீருக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? கடந்த மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலன்னா நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் உருவாக்கியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இங்க வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரந்தீரோடைய ஊர்ல இருந்து 134 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த சித்ரகோட் அப்படின்ற பகுதி இருக்கு. இந்த பகுதியில் ஒரு சாலை ஓரமா நம்பர் பிளேட்டே இல்லாத நிலையில ஒரு ஸ்கார்பியோ கார் நிக்குது அப்படின்னும், அது மேல சில ஸ்பீக்கர்லாம் இருக்கு, பார்க்கறதுக்கு ஏதோ பொலிட்டீஷியன் கார் மாதிரி இருக்கு, சீக்கிரமா வந்து என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் ஆரம்ப கட்டத்தில் சித்ரகோட் போலீஸ் ஆபீசருக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த நம்பர் பிளேட்டை உடச்சி எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காரை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும்போது காருக்குள்ள யாருமே இல்லை. ஆனா அந்த இடத்துல சரக்கு அடிச்ச மாதிரியும் சிப்ஸ் எல்லாம் சிந்தின மாதிரியும் அதனுடைய பாக்கெட் பேப்பர் எல்லாமே அந்த இடத்துல கிடக்கிறதையுமே போலீஸ் ஆபீசர் பார்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நைட்டு இந்த நேரத்தில் யாரோ சரக்கு அடிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருந்திருக்கு. அதனால தான் இந்த காரை இந்த இடத்துல போட்டுட்டு நம்பர் பிளேட் எல்லாம் உடைச்சிட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் தான் அந்த பகுதியில் இருந்து 134 கிலோமீட்டர் தள்ளி நவாப்கஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ரந்தீர் சிங் காணாம போயிட்டாரு. அவருடைய காரம் ஸ்கார்பியோ கார் தான் அப்படிங்கிறது ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த காருக்குள்ள ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் தரவா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த காருடைய சீட்டு மேல போடப்பட்டிருந்த கவருக்குள்ள சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதா பாக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை பிரிச்சு படிக்கும் போது தான் அந்த கார் வேற யாருடையதும் இல்ல, இந்த ரந்தீர் சிங்கோடைய கார் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால இந்த வழக்கை விசாரணை பண்ற நவாப்கஞ்ச் போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க. அவங்களுமே சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்களுக்கு போட்டோஸ்லாம் அனுப்பி பார்க்கும்போது அது ரந்தீரோடைய கார் தான் அப்படின்னு உறுதி செய்யப்படுது. இந்த நேரத்தில் போலீஸுக்கு என்ன சந்தேகம் எழுதுனா, சுத்தியும் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கறதுனால கண்டிப்பா ரந்தீர் வந்து இந்த ஏரியாக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் போலீஸுக்கு என்ன சந்தேகம் எழுதுனா, ஒருவேளை ரந்தீரை எங்கேயாவது கடத்தி வச்சுட்டு இங்க காரை வந்து போட்டிருக்கலாமோ, அப்படி இல்லைன்னா ரந்தீரை எங்கேயாவது கொலை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து காரை போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கூட சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமா ரந்தீரோடைய சிடிஆர் ரிப்போர்ட், டவர் லொகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அவர் கடைசியா ஒரு தாபா கிட்ட போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த தாபா கிட்ட, அதாவது இந்த ரந்தீரோடைய ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன தபா கிட்ட போயிருந்திருக்காங்க. அந்த தபா கிட்ட இவங்களுடைய கார் வருவது எல்லாமே சிசிடிவில பதிவாக இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை போலீஸ் ஆபீசர் செக் பண்ணி பார்த்ததுல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்கார்ந்து இருந்த ஒரு ஆள் அந்த டோருடைய கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு அந்த தாபால வேலை பார்க்குற ஒரு பையனை கூப்பிட்டு இருந்திருக்கான். கூப்பிட்டது மட்டும் இல்லாம ஏதோ சில பொருட்களை ஆர்டர் கொடுத்துட்டு உடனே கண்ணாடியை ஏற்றி விட்டு இருந்திருக்கான். அந்த காருடைய கண்ணாடியுமே பிளாக் பிலிமால கவர் பண்ணப்பட்டிருக்கிறதுனால ஆரம்பத்தில் முகம் வந்து சரியா தெரியல. அதுக்கப்புறம் அந்த தாபால வேலை பார்க்குற பையன் ஆர்டர்லாம் எடுத்துட்டு அந்த பொருட்கள் எல்லாமே கொடுக்கறதுக்காக கார் கிட்ட வந்திருக்காரு. அப்போ அந்த காருடைய விண்டோ இறக்கப்படுது. அந்த நேரத்தில் தான் ஒருத்தருடைய முகம் போலீஸுக்கு தெரியுது. அந்த முகத்தை பார்க்கும்போது ரந்தீர் மாதிரி தெரியல. இதனால சந்தேகம் அடைந்த போலீஸ் ஆபீசர் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் காசு கொடுத்துட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்க இருந்து அந்த கார் மூவ் ஆகி போகுது. இதனால போலீஸ் ஆபீசருக்கு இந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாகணும். அதன் அடிப்படையில் ரந்தீரோடைய அப்பா கிட்ட இந்த சிசிடிவி காட்சியை காட்டும் போதுதான் இது வேற யாரும் கிடையாது, ரந்தீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ராம் சிங் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு.
அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் சீட்ல இருக்கிறது கூட என்னுடைய மகனான ரந்தீர் சிங் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு இந்த ராம் சிங்கும் ரந்தீர் சிங்கும் தான் சேர்ந்து இந்த ஸ்கார்பியோ கார்ல போயிருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த ரந்தீருடைய மனைவியான பப்ளி யாதவ் அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரந்தீருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான இந்த ராம் சிங் மற்றும் டாக்டர் உதய் யாதவ் அப்படின்னு இந்த 2 பேர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் இந்த 2 பேருடைய வீட்லயுமே சர்ச் ஆபரேஷன்ல இறங்குறாங்க. ஆனா போலீஸுக்கு தெரியாது இந்த 2 பேரும் ஆல்ரெடி வீட்டை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது போலீஸ் ஆபீசருக்கு ஆரம்பத்தில் பெரிய ஏமாற்றம் தான். தொடர்ந்து அவங்களுடைய சிடிஆர் ரிப்போர்ட், டவர் லொகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரந்தீருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராம் சிங் எப்போதுமே என்னுடைய கணவருக்கு வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது ரந்தீர் நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி பேச மாட்டாரு, உடனே எஞ்சி வெளில போயிடுவாரு. அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு எனக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராம் சிங், உதய் யாதவ் அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா ஆகஸ்ட் 28ஆம் தேதி போலீஸ் அதிகாரிகள் உதய் யாதவுடைய மாமியாரான லீலா தேவி அப்படின்ற ஒரு பெண்மணியை கைது பண்றாங்க. அது கூடவே அதே நாள் ராம் சிங்குமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் பல ஷாக்கிங்கான டீடைல்ஸ் எல்லாமே சொல்லி இருந்திருக்கான். சரியா ஆகஸ்ட் 22, 2025 ஈவினிங் 5:30 மணிக்கு இந்த ராம் சிங்கும் ரந்தீர் சிங்கும் போன் கால்ல பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நம்ம சின்னதா ட்ரிப் மாதிரி போகலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த ராம் சிங் மற்றும் ரந்தீர் சிங்கும் அந்த கார்லயே விஜய் யாதவ், உதய் யாதவ், சுஜித் யாதவ் அப்படின்னு இந்த 3 பேருமே பிக்கப் பண்ணிட்டு சரக்குலாம் வாங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி அந்த காருக்குள்ளேயே சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் டிராவல் ஆகிட்டே போகுது. அந்த நேரத்தில் இந்த ராம் சிங் வந்து ரந்தீர் சிங்க்கு சரக்குலாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் பயங்கரமா மட்டையாகிற நிலைமையில இருக்கும்போது ஏதோ சம்திங் சரியா இல்லை, ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரந்தீர் சிங் வந்து வேணான்னு சொல்லி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப்பு வந்து வேணாம், நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏதோ சரியா படலாம், ஆளும் அதிகமா இருக்கு, என்னமோ நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் இந்த ரந்தீர் சிங் உணர்ந்திருக்காரு. இதை தவிர இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு கார்ல ஜெய் சிங், ரவி பாசி, விஜய் பாசி அப்படின்ற இந்த 3 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சுதான் இனிமே எனக்கு சரக்கு வேணா, இந்த ட்ரிப்பையுமே கேன்சல் பண்ணிடலாம், இந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரந்தீர் சிங் சொல்லி இருந்திருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல எல்லாருமே உஷாரானதுக்கு பிறகு ஏதோ நம்ம மேல டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள இருந்த மிச்சம் இருக்கிற 4 பேரும் அமைதியா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ரந்தீர் சிங்குடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான டாக்டர் உதய் யாதவ் மட்டும் திடீர்னு போதையில இருக்கிற ரந்தீருடைய ஃபிங்கரை எடுத்து ஃபிங்கர் பிரிண்டை வச்சு போனை அன்லாக் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த போனுக்குள்ள கேலரி, வாட்ஸ்அப், சோசியல் மீடியா எல்லாம் பார்க்கும்போது தான் பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற ஒரு இரும்பு ராடை எடுத்து அவனுடைய கழுத்திலேயே வச்சு இருக்க ஆரம்பிச்சிருக்கான். as per பிளான் படி ரந்தீர் சிங் கார்ல அன்னைக்கு டிராவல் பண்ண நண்பர்கள் ரந்தீர் சிங்கை கொலை பண்றது அப்படிங்கிறது பிளான்லயே இல்ல. அதுக்கு பதிலா இன்னொரு ஆட்களை தான் இவங்க ஹில் ஸ்டேஷன்ல செட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உதய் யாதவ் கோவப்பட்டு இவர் அடிச்சிட்டதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி பக்கத்துல இருக்கிற பம்ரவுலி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல கான்பூர் டு டெல்லிக்கு ஒரு நாளைக்கு 200 ட்ரெயினுக்கு மேல போகும். இந்த ட்ராக்ல போட்டா அடையாளம் தெரியாத ஒரு சடலம் மாதிரி ஆயிடும், நாம இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த உதய் யாதவ் என்ன பண்ணியிருக்கானா, ரந்தீருடைய முகத்தை கல்லாலே அடிச்சு சிதைச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ட்ரெயின் வர வரைக்குமே வெயிட் பண்ணி ரந்தீருடைய சடலத்தை அந்த ட்ராக்ல போட்டிருந்திருக்காங்க. பட் அதோட இவனுங்க நிப்பாட்டாம அந்த ட்ரெயின் ஏறி முடிச்சதுக்கு பிறகு அந்த உடல்கள்லாம் தனித்தனியா துண்டு துண்டா போயிருக்கும்ல, அதையுமே மறுபடியுமே அந்த ட்ராக் மேல வச்சு அந்த சடலத்தை அடையாளம் தெரியாத அளவுக்கு உறுதியா ஆக்கி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் 2 மணி நேரம் கிட்ட பண்ணியிருந்திருக்காங்க. இதை தவிர இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரோட்ல இருந்த ரயில்வே ட்ராக் ரந்தீரை எப்படி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, அங்க மஃப்டில அதிகமான போலீஸ் இருக்கிறதுனால ஏற்கனவே அவன் குடிபோதையில இருக்கான், மயக்கமாயிட்டான், அதனால அவனை ஒரு இடத்துல உட்கார வைக்க போறான் அப்படின்ற மாதிரி ஷோல்டர்ல கையை போட்டுக்கிட்டு தான் இழுத்துட்டு இந்த ரயில்வே ட்ராக் கிட்டே வந்து இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் எல்லாமே பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி இந்த ரந்தீருடைய காரை எடுத்துக்கிட்டு சித்திரக்கோட் அப்படின்ற பகுதி கிட்ட போயிட்டு அங்க உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவில் இவனுடைய காரை கொளுத்தி விட்டுறணும், அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவனுங்களுடைய அடுத்த கட்ட பிளானா இருக்கு. ஆனா போற வழியிலே கார் ஒரு கட்டத்தில் நின்று போயிட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சாலை ஓரமா நிப்பாட்டிட்டு அங்க இருந்து ஏற்கனவே இவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கார் வந்துச்சுல, அந்த கார்லயே ஏறி இவனுங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. இப்போ இந்த ரந்தீருடைய காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு கார் வந்துச்சுன்னு சொன்னல, அதுல வந்து ஜெய் சிங், ரவி பாசி, விஜய் பாசி அப்படின்னு இந்த 3 பேர் டிராவல் பண்ணி ஒரு கார்ல வந்தாங்களே, அந்த கார் எதுக்காக வந்துச்சுன்னா இவனுங்க 3 பேரும் தான் ஹில் ஸ்டேஷன்ல வச்சு இந்த ரந்தீர் சிங்கை கொலை பண்ணணும் அப்படின்னு ஹையர் பண்ணப்பட்ட ஒரு கூலிப்படை ஆட்கள். இவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டிருந்திருக்கு. இந்த கூலிப்படை ஆட்களை அடையாளம் காட்டி விட்டதே உதய்
யாதவுடைய மாமியாரான லீலாவதி தான். ஆனா போற வழியிலேயே உதய் வந்து இந்த ரந்தீருடைய மொபைலை பார்த்ததுக்கு பிறகு கோபம் ஆயிட்டதுனால ரந்தீரை அடிச்சு கொலை பண்ணி இருந்திருக்கான். இரும்பு ராடால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருந்திருக்கான். அவங்களுடைய மொத்த பிளானுமே சொதப்பி இருந்திருக்கு. பட் இதே எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ராம்சிங் சொல்லி முடிச்சதுமே இந்த ரந்தீருடைய சடலத்தை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போட்ட இடத்துக்கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கால் பண்ணி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது ஆகஸ்ட் 23ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு சடலம் எங்களுக்கு கிடைச்சதுதான், சுத்தமா எங்களுக்கு அடையாளம் தெரியல, ஆனா நாங்க சில போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோஸை ரந்தீருடைய அப்பா கிட்ட காட்டும்போது அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு அது தன்னுடைய மகன் தான் அப்படிங்கறத அடையாளப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் அந்த சடலம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போஸ்ட்மார்ட்டத்துக்காக நாங்க அனுப்பி வச்சிருந்தோம், ஆனா யாருமே வந்து கிளைம் பண்ணாததுனால தேவையான ஃபாரன்சிக் எவிடன்ஸ் மற்றும் டிஎன்ஏ எவிடன்ஸை மட்டும் பிரிசர்வ் பண்ணிக்கிட்டு தேவையான இறுதி சடங்குல நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இந்த இறுதி சடங்கு ப்ராசஸ் நடக்கிறது எல்லாமே ஆகஸ்ட் 26ஆம் தேதி. ஆனா போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சது 2 நாட்கள்ல ஆகஸ்ட் 28ஆம் தேதியில இந்த ரந்தீர் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் ஒரு கட்டத்துல சடலம் எதுவுமே கிடைக்காம வெறும் இந்த டிஎன்ஏ எவிடன்ஸ் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் மட்டும்தான் போலீஸுக்கு இப்ப மிஞ்சியே இருந்திருக்கு. இறுதியா போலீஸ் ஆபீசர் ராம்சிங் கிட்ட எதனால இந்த ரந்தீர் சிங்கை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணீங்க, அப்படி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவன் கொடுத்திருந்திருக்கான். நான் ஆரம்பத்துல சொன்னல டாக்டர் உதய் யாதவ் அப்படின்றவர். இந்த உதய் யாதவ் டாக்டர் எல்லாம் கிடையாது, டாக்டர் டிகிரி எதுவுமே முடிக்கல. அந்த சுத்து வட்டார பகுதிகளில் கம்பவுண்டரா வேலை பார்க்கறாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற நேரு ஹாஸ்பிட்டல்ல அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சம்பாதிக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. அதே சமயம் டாக்டர் இல்லாத நேரங்கள்ல உடல்நிலை சரியில்லாம யாராவது இவங்க கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இவர் வந்து மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இதனால அந்த பகுதி மக்கள் எல்லாருமே இந்த உதய் யாதவ டாக்டர் அப்படின்னு தான் அழைப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த உதய் யாதவும் இந்த ரந்தீர் சிங்கும் பல வருஷமா ஃப்ரெண்டா இருக்காங்க. இதன் காரணமா அடிக்கடி 2 பேருமே வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. அப்படி போகும்போது தான் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உதய் யாதவுடைய மனைவியான அஞ்சலிக்கும் இந்த ரந்தீர் சிங்க்கும் ஒரு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பழக்கம் ஒரு கட்டத்துல நட்பா மாறி அது பின் நாட்கள் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா மாற ஆரம்பிக்குது. இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் பத்தி யாருக்கும் தெரியாம இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு தேவையான காசு போட்டு விடுறது, அவ செலவுக்கு காசு போட்டு விடுறது, அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு இப்படியே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் உதய் யாதவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்ததுனால அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து நானிட்டால் அப்படின்ற பகுதிக்கு ஒரு ட்ரிப் போகலாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். அது கேட்டதுமே ரந்தீர் சிங் போகலாம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை மனைவியுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு இவன் மட்டும் தன்னுடைய கார் எடுத்துக்கிட்டு உதய் யாதவ், அஞ்சலி, அவங்களுடைய 8 வயது மகன் அப்படின்னு இந்த 3 பேரையும் அழைச்சுக்கிட்டு இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த நானிட்டால் அப்படின்ற பகுதிக்கு சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. போறதுக்கு முன்னாடியே 2 ரூம் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான். ஆனா அஞ்சலி வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி அந்த ரூம் காரங்க கிட்ட 2 ரூம் வேணா ஒரே ரூம் போதும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க எல்லாருமே ஒரே ரூம்ல தான் தங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த நேரத்திலையும் உதய் யாதவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததுனால நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க கொஞ்ச நேரம் இங்க பேசிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி கிளம்பி இருந்திருக்காரு. பட் அப்படி கிளம்பி போனவர் கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இவங்களுக்கே தெரியாம வேக வேகமா இன்னொரு படிக்கட்டு வழியா மேல வந்து அந்த பெட்ரூம்குள்ள பார்க்கும்போது தான் அவரால் நம்ப முடியாத சில கொடூரமான காட்சிகளை பார்க்கறாரு. இதை பார்த்துட்டு மனசுக்குள்ள வேதனைப்பட்டாலும் இமிடியேட்டா தன்னுடைய போன்ல வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரூம்குள்ள வந்திருக்காரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாட்கள் வரைக்குமே அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவி தன்னுடைய நண்பனான இந்த ரந்தீர் சிங் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படிங்கிறத இந்த உதய் யாதவ் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஊருக்கு வந்த உடனே தன்னுடைய மனைவி கிட்ட இதை பத்தி கேட்கறாங்க. ஆனா அவர் என்னதான் அப்படி கேட்டாலும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா அஞ்சலி தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் 10 நாட்கள்லயே உதய் யாதவுடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா அந்த நேரத்துல பாய்சன் குடிச்சிட்டதுனால எல்லாருமே இவன் தான் பாய்சன் அந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால இவர் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுனால தன்னுடைய மனைவி இந்த மாதிரி பாய்சன் குடிச்சிட்டா அப்படின்ற போஸ்டுமே Facebookல போட்டிருந்திருக்காரு. இதை பார்த்த அந்த உள்ளூர் வாசிகள்ல சில பேர் ஃபேக் ஐடியில வந்து ரந்தீருக்கும் உன்னுடைய மனைவிக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்ததுக்கு பிறகுதான் உதயோடைய மனதுல ஒரு வன்மமும் ஒரு கோபமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது.
தனக்கு நடக்கிற விஷயத்தை யாருக்கிட்ட சொல்றதுனே தெரியல. தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு ஏமாற்றமும் துரோகத்தையும் நினைச்சு அவர் ஆத்திரமாவும் வருத்தமாவும் இருக்காரு. இந்த நேரத்துல தான் மற்ற சக நண்பர்களான ராம் சிங், விஜய் யாதவ், சுஜித் யாதவ் அப்படின்னு இந்த 3 பேர்கிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்லும் போதுதான் அவங்க எல்லாருமே இந்த ரந்தீர் சிங் மேல கோவப்பட்டு அவனை நம்ம முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இந்த பிளான் எல்லாத்தையுமே இந்த அஞ்சலியான, அதாவது உதய் யாதவுடைய மாமியாரான லீலாவதி அப்படின்றவங்களுமே இன்க்ளூட் ஆகுறதுனால அவங்க நான் கூலிப்படை ஆட்களை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பாசி, விஜய் பாசி, ஜெய்சிங் அப்படின்னு இந்த 3 பேரையுமே இந்த உதய் யாதவ் கிட்ட அனுப்புறாங்க. அப்படி அந்த கூலிப்படை ஆட்கள் கிட்ட உதய் யாதவ் 5 லட்சம் வரைக்கும் டீலிங் பேசுறாரு. இவங்களுடைய பிளான் என்னன்னா, அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு இந்த ரந்தீர் சிங்கை போட்டு தள்ளிடணும், அதுக்கப்புறம் காரை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுறணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனா போற வழியிலேயே ரந்தீர் சிங் கொஞ்சம் சந்தேகப்பட்டதுனால அவனோட போனை வாங்கியுமே உதய் பார்த்துட்டதுனால மொத்த பிளானுமே அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சு பக்கத்துல இருக்கிற இரும்பு ராடை எடுத்து கோவத்துல முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிற ரந்தீர் சிங்குடைய கழுத்துல வச்சு இருக்க நெரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல அவன் இறந்து போனதுக்கு பிறகு அவனுடைய சடலத்தை தூக்கி பின்னாடி சீட்லயுமே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் சடலத்தை ரயில்வே ட்ராக்ல போட்டு அந்த சடலத்தையே நாசமாக்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கார் நின்று போயிட்டதுனால அந்த கார் ஒரு ரோட்டோரமா நிப்பாட்டிட்டு இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. பட் இவ்வளவு விஷயத்தையும் போலீஸ் அதிகாரிகள் கேட்டதுக்கு பிறகு பிரஸ் மீட்ல அதுக்கான காரணம், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஆனா இறந்து போன ரந்தீர் சிங்குடைய மனைவி மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால அந்த போட்டி பொறாமையினால தான் இவங்க எல்லாருமே இப்படி சொல்றாங்க. உண்மையிலேயே என்னுடைய கணவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இவங்க வேணும்னே என்னுடைய கணவர் மேல ஒரு வீண் பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி விசாரணை பண்ணி பார்த்ததுல அந்த ட்ரிப்பு போனாங்களே ஒரு 12 நாள், அந்த நாட்கள்ல மட்டும் அஞ்சலிக்காக இந்த ரந்தீர் சிங் 1.25 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணி இருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற ஆட்களையுமே போலீஸ் அதிகாரிகள் தற்போதைக்கு தேடிக்கிட்டு வராங்க. ராம் சிங்கும் லீலாவதியும் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதய் யாதவ் தன்னுடைய நண்பனான ரந்தீரை முழுவதுமா நம்பினதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ளேயே விட்டுருந்திருக்கான். ஆனா ஒரு நண்பன் என்ன துரோகம் பண்ணக்கூடாதோ அந்த எச்ச வேலையும் துரோகத்தையும் பண்ணதை இந்த உதய் யாதவால ஏத்துக்கவே முடியல. இந்த வழக்குல அஞ்சலியும் சரி, ரந்தீர் சிங்கும் சரி, யாருக்குமே உண்மையா இல்லாம தேவையில்லாத இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாருங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவியான இந்த உதய் யாதவ, மனைவியை நேசிச்ச இந்த உதய் யாதவ் தேவையில்லாம கோபத்துக்கெல்லாம் உள்ளாகி கிரைம் பண்ணி இப்படி அவரை ஓடி ஒளிய வைக்கிற நிலைமைக்குமே இவங்க 2 பேருமே தள்ளி இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ஒரு இனிமையை கொடுத்தாலும் போக போக அது கடைசியில ஒரு கசப்பான தருணத்துல தான் முடியும். அதே சமயம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த அஞ்சலி மற்றும் ரந்தீர் சிங் பண்ண விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உதய் யாதவ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.